அத்தியாயத்தில் பரமஹம்ச யோகானந்தராக அறியப்படும் முகுந்தலால் கோஷின் ஆரம்ப பருவம் பற்றி விரிவாக பார்ப்போம். கோரக்குப்பூரில் பிறந்த இவர் பக்தியுடன் கூடிய ஒரு வங்காள குடும்பத்தில் வளர்ந்தார். தந்தை பகபதி சரண் கோஷ் ஆன்மீகத்தில் உறுதியானவர் மற்றும் ஒழுக்கமான மனநிலை கொண்டவர். அவர் ரயில்வேயில் மேலாளருக்கு இணையான பதவி வகித்தவர். தாயார் மிகவும் மென்மையானவர். அவர் கதைகளின் வழியாகவே முகுந்தனின் உள்ளத்தில் தெய்வீக எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விதைக்க செய்தார். இவரது சிறுவயதில் இவரது நண்பர்கள் மற்றும் உறவினர் இவர் வயதை சேர்ந்தவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் மட்டும் சாதுக்களுடன் சேர்ந்து சாதகம் செய்ய விரும்பினார். சிறுவயதிலிருந்தே முகுந்தனுக்கு தெய்வத்தை காணும் ஆன்மீக எண்ணத்தை மேலும் தழைத்தோங்க செய்தது. தந்தையின் வேலை காரணமாக அவர்கள் பல இடங்களைச் சுற்றினர். இதனால் இந்தியாவின் பல்வேறு மத மரபுகள் மற்றும் கலாச்சாரங்களை நேரில் அனுபவிக்க வாய்ப்பு கிடைத்தது. எனினும் முகுந்தனுக்கு எங்கே போனாலும் இமயமலையைப் பற்றின சிந்தனை மட்டுமே மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவர் சிறுவயதில் தாயார் கொடுத்த ஒரு சாதுவால் கொடுக்கப்பட்ட வெள்ளித் தாயத்து கழுத்தில் அணிந்து நடத்திய ஆன்மீக நிகழ்வுகள் பின்னாளில் அதற்கு உரிய தேவை முடிந்தபின் அது தெய்வீகத் தன்மையுடன் வியக்கத்தக்க வகையில் மறைந்தது. அவர் தெய்வத் தேடலின் தனித்துவத்தை நமக்கு நினைவுறுத்துகிறது. இவ்வாயிலாக முகுந்தலால் கோஷ், அதாவது ஸ்ரீ பரமஹம்சர் யோகானந்தரின் மனம் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு தற்காலிக வாடகை வீடு என்று மட்டுமே நமக்கு உணர்த்துகிறது. இவர் கடவுளையே நிரந்தர வீடாக நாடத் தொடங்கினார். அத்தியாயத்தின் இறுதியில் குடும்ப உறவுகள் கடந்த ஜென்ம கர்மத்தின் பிணைப்புகள் என்பதையும் ஆன்மாவின் உண்மையான பயணம் கடவுள் உணர்வை நோக்கியதே என்றும் அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்.